தமிழ்நாட்டுக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ அமைதியா இருக்குன்னு எல்லோரும் கேக்குறாங்க. யார் சொன்னது நாங்க அமைதியா இருக்குன்னு? போன வாரம் அர்ஜென்டினா தோத்து போனதுக்கு நாங்க மாறி மாறி சண்டை போட்டோம். அது உங்களுக்கு தெரியுமா? நேத்து எந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சு, எந்த படத்துக்கு கிடைக்கலன்னு நாங்க எவ்வளவு பெரிய விவாதம் நடத்தினது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஜனநாயகம் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்கு காசு இல்லாம அடுத்தவங்கிட்ட கடன் வாங்க எவ்வளவு ஓடிட்டு இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? இப்படி நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு காலத்துல நீட்டுக்கு எதிராக முதல்ல குரல் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னைக்கு நாடு முழுக்க மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்மளுடைய குரல் எங்க? நம்மளுக்காக தெருவுல இறங்கி போராடின தலைவர்களை எலெக்ஷன்ல நம்ம தோக்கடிச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். இன்னைக்கு நம்மளுக்காக தெருவுல இறங்கி போராடுறதுக்கு தலைவன் இல்ல. இன்கிலாப் ஜிந்தாபாத், ஜெய் பீம், ஜெய் பாரத். தோழர்களே, கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா மாணவர்களின் எதிர்காலம் பற்றி பேசுவதற்கு மட்டும் தயக்கம் இருக்கக்கூடாது. நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். இனி வருகிற தலைமுறையாவது பேசுவோம், கேள்வி கேட்போம், விவாதம் செய்வோம். ஏன்னா ஜனநாயகத்தின் குரல் கொடுப்பது நம்ம ஒவ்வொருடைய உரிமையும் பொறுப்பும். நன்றி.